வாழ்ந்து காண்பித்து விட்டு போய்விட்டார். இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய அந்த வரலாறு அந்த நபித்தோழருடைய வரலாறு தான். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சம்பவங்கள், படிப்பினை தரக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாக ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஜும்மாவுடைய நேரத்தின் அவசியம் கருதி 1-2 தகவல்களை மட்டும் அவருடைய வரலாற்றிலிருந்து எடுத்து அந்த 1-2 விஷயங்களில் நமக்கு ஏராளமாக இருக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்றுக் கொள்வதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். யார் அந்த நபித்தோழர்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். தன்னுடைய பெயரிலேயே அளவற்ற அருளாளனின் அடிமை என்ற பெயரை வைத்துக் கொண்டவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவருக்கு இந்த பெயரையே சூட்டுறாங்க, அப்துல் ரஹ்மான் என்கின்ற பெயரை. அறியாமை காலத்துல இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இவருடைய பெயர் அபு அம்ரு. ரசூலுல்லாஹ் இவருக்கு அப்துல் ரஹ்மான் என்கின்ற பெயரை சூட்டி அழகு பார்க்கிறார். இந்த அப்துல் ரஹ்மான் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டதற்கு பிறகு, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில ஏராளம் படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவிய அந்த 1-2 நபித்தோழர்களோடு இஸ்லாமிய செய்திகளை மக்காவில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரண எதிர்ப்புகள் கிடையாது. இப்படி நாம ஃப்ரீடமாக சுதந்திரமாக பேசுறோம்ல, அப்படி பேசவே முடியாது. ஓரிடத்துல மறைஞ்சு யாரும் பார்க்காம ஒளிஞ்சு இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டம். இஸ்லாத்தின் செய்திகளை வெளியே தெரிந்து விட்டாலே அல்லது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் தெரிந்தாலே ஊரோடு சேர்ந்து வந்து தாக்குவார்கள். அவ்வளவு கொடூரமான காலகட்டத்துல சித்திரவதைகளை சந்திக்கக்கூடிய நேரத்துலதான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை தழுவியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இங்க நடைபெறக்கூடிய வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு முதல்ல ஒரு கூட்டத்தை ரசூல் அனுப்புறாங்க. அந்த கூட்டத்துல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. திரும்ப மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பிறகு மதீனாவை நோக்கியும் அப்துல் ரஹ்மான் ஹிஜ்ரத் செய்து வராங்க. இந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்தது இருக்குல்ல, இது சாதாரண வேதனை கிடையாது. இப்ப இன்னைக்கு நாம கடை வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கோம், தொழில் வைத்து நம்முடைய ஊர்ல இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சிக்காக, மார்க்க நிகழ்ச்சிக்காக அன்றைக்கு கடைக்கு விடுமுறை விட வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னு சொன்னா நம்ம உடனே அந்த முடிவு எடுக்க மாட்டோம், பல வாரம் யோசிப்போம் இல்லையா? அது ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய நாள்ல நமக்கு ஒரு மார்க்க நிகழ்ச்சி வைக்கப்படுது, இந்த வியாபாரத்தை விட்டு நீங்கள் இந்த மார்க்க நிகழ்ச்சிக்காக வாங்கன்னு சொன்னா நம்ம எப்படி எல்லாம் யோசிப்போம்? லீவை போட்டுட்டா இந்த வார வருமானத்தை என்ன பண்றது, இன்னைக்குள்ள வருமானத்தை எங்க போய் நிக்கிறது, கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர் தேடி வந்துட்டு கடை பூட்டி போயிடுவானே, அடுத்து வரமாட்டானே, இப்படி எல்லாம் பலவிதமான சிந்தனை குழப்பங்கள் நம்ம மூளையில